ஜெரேமியா ஜெரேமியா 16ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வசனம் வரை. கர்த்தருடைய வார்த்தையே எனக்கு உண்டாகி, அவர், The word of the Lord and come also unto me, saying, வசனம் 2, நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம், இவ்விடத்திலே உனக்கு குமாரரும் குமாரத்திகளும் இருக்க வேண்டாம் என்றார். வசனம் 3, இவ்விடத்திலேயே பிறக்கிற குமாரரையும் குமாரத்திகளையும் இந்த தேசத்திலே அவர்களை பெற்ற தாய்களையும் அவர்கள் பெற்ற பிதாக்களையும் குறித்து கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், For those said the Lord, conquering the sons and conquering the daughters that is are born in their place, and conquering their mothers that bear them, and conquering their fathers that and beget them in these lands. வசனம் 4, மகா கொடிய வியாதினாலும் சாவார்கள், அவர்களுக்கு புலம்பலும் அவர்கள் அடக்கம் பண்ணுவோருமில்லை. நிலத்தில் மேல் இருவர்கள் பட்டயத்திலும் பஞ்சத்திலும் மடிந்து போவார்கள். அவர்களுடைய பிரேதம் ஆகாசத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். They shall and die of the forgivers death. They shall not be lamented, neither shall they be burdened, but they shall be as down upon the face of the earth, and they shall be consumed by the sword, and by the famine, and their carcasses shall be made. For this flows of the heaven, and for this bears of the earth. வசனம் 5, ஆகையால் நீ துக்க வீட்டிலே பிரவேசியாமலும் புலம்பாமலும் அவர்களுக்கு பரிதவிக்காமலும் இருப்பாயாக என்று கர்த்தர் சொல்கிறார். என் சமாதானத்தை கிருபையும் இரக்கத்தையும் இந்த ஜனத்தை விட்டு எடுத்து போட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். For those said the Lord, and enter not an into the house of the morning, nature go to the lame near the become them, for I have taken away my peace from these and people, said the Lord, even living kindness and mercy. வசனம் 6, இந்த தேசத்திலே பெரியவரும் சிறியவரும் ஆவார்கள், அவர்கள் அடக்கம் பண்ணுவோரும் இல்லை, அவர்களுக்காக புலம்புவோரும் இல்லை, அவர்கள் நிமித்தம் கீறிக்கொண்டு மொட்டையடித்து கொள்வோரும் இல்லை. Both the great and the small and shall die in these lands, they shall not be broken, neither shall man and lamane for them and near and cut themselves, nor make and themselves blade for them. வசனம் 7, செத்தவர்கள் நிமித்தம் உண்டான துக்கத்தை ஆற்ற அவர்களுக்கு அப்பம் பங்கிடுவதும் இல்லை, அவர்களுடைய தகப்பனாவது அவர்களுடைய தாயாவது துக்கப்படுகிறவர்களுக்கு தேற்றவன் பாத்திரத்தை கொடுப்பவரும் இல்லை. Neither shall man tear themselves for them in mourning, to the comfort them for the day. Neither shall man give them the cup of the consolation, to the drink for their fathers or for their mothers. வசனம் 8, நீ அவருடன் புசித்து குடிக்க உட்காரும்படி விருந்து வீட்டிலும் பிரவேசியாக. Thou shalt not also go into the house of the fasting, to the sit with them, to the eat and to the drink. வசனம் 9, ஏனெனில் இதோ இவ்விடத்திலே நான் உங்கள் கண்களுக்கு முன்பாகவும் உங்கள் நாட்களிலுமே சந்தோஷத்தின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் ஓய பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். For those that said, the Lord of the earth and the God, the Israel, behold,
I will and curse to the curse. I would have these people, I would have this place in your eyes, and your days the voice for the merit, the voice of the gladness, the voice of the bridegroom, bridegroom, and voice of the bride. வசனம் 10 நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் இந்த ஜனங்களுக்கு அறிவிக்கும் போது அவர்கள் உன்னை நோக்கி கர்த்தர் எங்கள் மேல் இத்தனை பெரிய தீங்கை வர கூறுவன் என்ன என்றும் நாங்கள் செய்த அக்கிரமம் என்ன, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக செய்த எங்கள் பாவம் என்ன என்று கேட்பார்களானால், and it shall come to the pass when the shalt and show these people shall those words, and they shall and say unto thee, wherefore and hate and the Lord and pronounce all this great evil against you, or that is your iniquity, or what is your sin that we have the committed against the Lord your God. வசனம் 11 நீ அவர்களை நோக்கி உங்கள் பிதாக்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொண்டு என் நியாய பிரமாணத்தை கை கொள்ளாமல் என்னை விட்டு விட்டார்களே. Then shalt and thou say unto them, because your fathers have forsaken me, and said the Lord, and have they walked on after other gods, and I have they served them, and I have they worshipped them, and I have they forsaken me, and I have they not and keep it my law. வசனம் 12 நீங்கள் எங்கள் பிதாக்களையும் பார்க்கிலும் அதிக கேடாக நடந்தீர்களே. இதுவோ உங்களை ஒவ்வொருவரும் என் சொல்லை கேளாதபடி உங்கள் பொல்லாத இருதய கடினப்படுத்தி நடக்கிறீர்கள். And ye have the done worse than your the fathers, for the behold I walk every once after the imagination of the evil heart, that they may not and hearken to me. வசனம் 13 ஆதலால் உங்களை இந்த தேசத்திலிருந்து நீங்களும் உங்கள் பிதாக்களும் அறியாத தேசத்திற்கு துரத்தி விடுவேன். அங்கேயே இரவும் பகலும் அந்நிய தேவர்களை சேவிப்பீர்கள். அங்கேயே நான் உங்களுக்கு தயை செய்வதில்லை. Therefore I will and cast you out of these lands into the lands that you cannot not naturally hear near, and your fathers and their shall and he saw other gods days and the night, where I will and not sell you and favor. வசனம் 14 ஆதலால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இனிமேல் சத்தியம் பண்ணாமல், therefore behold and the day come, and said the Lord, that it shall no more be said, the Lord liveth, that brought up the children of the Israel out of the lands of the Egypt. வசனம் 15 இஸ்ரவேல் புத்திரர்களை வட தேசத்திலும் நாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலும் இருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள், நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்திற்கு அவர்களை திரும்பி வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். But the Lord and live the forget up and the children of the Israel for the lands of the north, and from all the lands whither he had driven them, and I will bring them against into their lands that I give unto their fathers. வசனம் 16 இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து தன்புவேன், அவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின் வேட்டைக்காரராகி அநேகரை அழைத்து அனுப்புவேன். அவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குண்டுகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். Behold, I will and send for many fishers, said the Lord, and they shall and fish them, and after will and I send from many enter, and they shall and hunt them from every mountain and from every hill, and out of the whole of these rocks.
வசனம் 17, என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கி இருக்கிறது, அவைகள் என் முகத்திற்கு முன்பாக மறைந்து இருக்கிறதில்லை. அவர்களுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாகவும் மறைக்கிறதும் இல்லை. For many eyes are the span of all their ways, they are not an hidden from my face. Natural reason there and iniquity hidden from many eyes. வசனம் 18, இது முதலாவது, நான் அவர்களுடைய அக்கிரமத்துக்கு அவர்களுடைய பாவத்திற்கும் இரட்டிப்பாய் நீதியை சரிக்கட்டுவேன். அவர்கள் என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை சியோன் என்று அருவருக்கப்படத்தக்க என்று அருவருக்கப்படத்தக்கதாக தங்கள் காரியங்களை நாற்றமான விக்கிரங்களினாலேயே நிரப்பினார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். And first I will encompass their iniquity, and there is sin double, because they have the defiled my land. They have the filled many in connections with the crosses and the disturber and the abominable things. வசனம் 19, என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளிலே நான் அடைக்கலமும் ஆகிய கர்த்தாவே, புறஜாதிகள் பூமியிலே கடையாந்தரங்களிலிருந்து உம்மிடத்தில் வந்து மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனம் இல்லாத பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார்கள் என்பார்கள். O Lord, my strength and my fortress and my refuge, in the days of the afflictions the Gentiles shall come unto thee from the ends of the earth, and shall say, surely your fathers have the inherited less and things, and wherein theirs is no perfect. வசனம் 20, மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணுவான் நானாலுமே அவைகள் தேவர்கள் அல்லவே. Shall a man and make gods unto himself, and they are no gods. வசனம் 21, ஆதலால் இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் கரத்தையும் என் பலத்தையும் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்ளுவார்கள். Therefore behold, I will this once cause them to can now, I will cause them to can now many and my mighty, and they shall can know that my name is the Lord.